ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ தமிழ் கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 27 தான் பார்க்க போகிறோம். ஆன்சர், அதுக்கான புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் பி நாகர் ரூமி, ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். இந்த கொஷின் எந்த புக்கில் இருக்குது, என்ன பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 10th ஸ்டாண்டர்டில் இயல் 9 உரைநடையில் ஜெயகாந்தம் நினைவிதழ்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் கீழே பேஜ் நம்பர் 205, அந்த பேஜுக்கு அடுத்த பேஜ் இது, ஓகேங்களா? ஜெயகாந்தம் நினைவிதழ் இருக்கும், அந்த பேஜுக்கு அடுத்த பேஜ் நம்பர் தான் 205. அதில் தான் இந்த கொஸ்டின் அந்த லைன் இருக்குது. இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. அது ப்ரூஃப்காக இதை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த புக்கில் இருந்தால் இருக்குது. இது நியூ புக். இது இயர் பார்த்திங்கன்னா 2019. அதனுடைய திருத்திய பதிப்பு பார்த்திங்கன்னா 2020, 21, 22. இதான் அந்த இயல் 9 உரைநடை உலகத்தில் ஜெயகாந்தம் நினைவிதழ். இந்த டாப்பிக்கு இந்த டாபிக் எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த பக்கத்துக்கு அடுத்த பக்கத்தில் தான் அந்த லைன் இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்களே, அந்த லைன் இருக்குது. இருக்குது பாருங்கள். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். அப்போ கரெக்ட் ஆன்சர் ஜெயகாந்தன். இது இயல் 9 பேஜ் நம்பர் 205 இருக்கும், ஓகேங்களா? அதோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்சர் இருக்கும் புக்கில். கொஷின் பேப்பரில் ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி ஜெயகாந்தன், ஓகேங்களா? கடைசியில் நான் ஆன்சரும் கொடுத்துருக்கேன், என்ன ஆன்சர் அப்படின்னு. ஆன்சர் டி ஜெயகாந்தன். இது அந்த புக்கோட லாஸ்ட் பேஜ், ஓகேங்களா? இது ப்ரூஃப்காக எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.